விஜய் சொன்னாங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ வந்து கூட்டணி யாரிடம் பேசுவது, எப்படி பேசுவது, எல்லாமே எங்களது திராவிட முன்னேற்ற கழகம் அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு ஆட்சி. அதற்கு யாரெல்லாம் அந்த கொள்கை உள்ளவர்கள் அவர்களெல்லாம் உடன் இருந்தால் நல்லது என்று எனக்கு கருத்து. தாவேக்கால அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் வரலப்பா. தேவாக்காவோட தலைவர் தம்பி விஜய் அவர்கள்ட்ட இருந்து எந்த அறிவிப்பும் வரல. அதனால யாரும் அதான் சொல்றேன், அதிகாரப்பூர்வமாக தம்பி அவர் தான் தலைவர், அவங்க கிட்ட இருந்து எந்த அறிவிப்பும் வரல. இல்லை, யார் யாரெல்லாம் சொல்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. கொள்கை எதிரியான பிஜேபி தாவேக்கால அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் வரலப்பா. தேவாக்காவோட தலைவர் தம்பி விஜய் அவர்கள்ட்ட இருந்து எந்த அறிவிப்பும் வரல. அதனால யாரும் அதான் சொல்றேன், அதிகாரப்பூர்வமாக தம்பி அவர் தான் தலைவர், அவங்க கிட்ட இருந்து எந்த அறிவிப்பும் வரல. இல்லை, யார் யாரெல்லாம் சொல்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு கூட்டணி கட்சி பேசுறதுக்கு என் கட்சியோட தலைவர்கள் இருப்பார்கள். இந்த எல்லோருமே ஒன்று சேர வேண்டிய சூழ்நிலை இப்பொழுது நமக்கு வந்திருக்கிறது என்பது எனது நினைக்கிறீங்களா? இல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ வந்து கூட்டணி யாரிடம் பேசுவது, எப்படி பேசுவது, எல்லாமே எங்களது அகில பாரத தலைவர்கள் முடிவு செய்வார்கள். ஆனால் எனது கோரிக்கை என்ன என்றால், இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு ஆட்சி. அதற்கு யாரெல்லாம் அந்த கொள்கை உள்ளவர்கள் அவர்களெல்லாம் உடன் இருந்தால் நல்லது என்பது எனது கருத்து. அதே மாதிரி அண்ணன் திருமாவளவனை ஒண்ணு பாராட்டுறேன். ஏன்னா, டாஸ்மாக்ல ஊழல் நடந்தது என்றால் அது விசாரிக்கப்பட வேண்டியது என்று இப்பொழுது உரக்க குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அத்துமீறு அப்படின்னா அதுக்கு வேற அர்த்தம்னு சொல்லிக் கொண்டிருந்த அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்று ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த கட்சியை அத்துமீற வேண்டும் என்பதும் எனது கருத்து. விஜய் வேண்டும் என்றே அலக்களிக்கிறாங்க.